நம் சகோதர மக்கள், அருந்ததிய மக்கள், அவர்களுக்கு இடப்பகிர்வு இல்ல, பங்கீடு இல்ல. அப்ப என்ன பண்ணும்? இந்த அதிகாரத்தை வைத்து அவர்கள் அங்க இருந்து கேட்டு அவர்களுக்கு 3 விழுக்காடு இல்ல 6 விழுக்காடு கூட நீங்க கொடுத்திருக்கலாம். நாங்க கேட்டா அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? கேட்கல. இப்ப என்ன பண்ணிட்டீங்க? 18 விழுக்காடு தான் எங்களுக்கு இருக்கு. எஸ்சி, எஸ்டி, ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அண்ட் எஸ்சி, பழங்குடி மக்கள், பறையர், தேவேந்திரர், இந்த 3 வீழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட தமிழ் சமூக மக்களுக்கு என்ன இருக்க? 18 விழுக்காடு தான் இருக்கு. இவன் அதிகார வலிமையற்றவன், இவன் குரலற்றவன், அரசியல் வலிமையற்றவன், இவன் எதிர்த்து போராட மாட்டான். போராடுகிறவர்களும் போராடுகிற முன்னிற்கிற தலைவர் பெருமக்களையும் உடன் வைத்து கூட்டணி என்ற பெயரில் குறவழியை நெளித்து என்னுடைய தட்டில் இருந்து 3 பருக்கை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். நானே நெளிஞ்ச தட்டுல 10 பருக்கை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுல 3 எடுத்து கொடுத்துட்டேன். இது எவ்வளவு பெரிய பச்சை துரோகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அந்த இடப்பகிர்வை நாங்கள் எதிர்க்கல, ஏற்கிறோம். ஆனால் என்னிடத்தில் இருந்து எடுத்து கொடுத்ததை நாங்கள் ஏற்கல, எதிர்க்கிறோம். இதை புரிந்து கொள்ளணும். அருந்ததிய சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். நாங்க என்னமோ உங்க உரிமைக்கு எதிராக நிற்கிறோம் இல்ல, அப்படி நிக்கிறோம் நீங்க என்ன கூடாது, அது தவறு. நியாயத்தின் பக்கம் நில்லுங்க, தர்மத்தின் பக்கம் நில்லுங்க. நீங்கள் இட பங்கீடு கேளுங்கள். நாங்கள் உங்களோடு நின்று உயிரை கொடுத்தேனும் போராடி பெற்று தர கடமைப்பட்டிருக்கோம், கூட நிக்கிறோம். ஆனால் அப்படி இல்ல. அந்த சமூக மக்களினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் அதிகமானவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இட ஒதுக்கீடுதான், இட பங்கீடுதான் ஐயா கருணாநிதி கிட்ட கேட்டோம், உள்ஒதுக்கீடு கேட்கல. உள்ஒதுக்கீடு கொடுத்தது அவரு, அதுவும் அவர் கொடுக்க முடியல, அவர் இறந்துறாரு. அதுக்கு பிறகு வந்த ஐயா ஸ்டாலின் தான் அதை அந்த கொண்டு வரார். அப்ப எதிர்ப்பு இல்லாம அது நிறைவேறியது. இப்ப போயிட்டு அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. அவரே சொல்றாரு நாங்க உள்ஒதுக்கீடு கேட்கலன்னு. இப்ப இந்த உள்ஒதுக்கீடால என்ன பிரச்சனை? இப்ப நம்ம என்ன செய்யறது? இப்ப நம்ம இழந்துட்டோம், 3 விழுக்காடு இழந்துட்டோம். 18ல 3 போயிருச்சு. 3 சும்மா 3 விழுக்காடா போகல. இங்க பாருங்க, அது அப்புறம் அந்த கதைக்கு வர பாருங்க, ஒன்னா வர பாருங்க. இங்க பாருங்க, என்னடா இது துண்டு சீட்டு இல்ல, இது எழுதி வச்சு படிக்கிறதும் இல்ல, இது வாய் கணக்கா சொல்றேன்பா. அதனால உங்களுக்கு ஆதாரம் காட்டணும்ல. அதனால இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா படிக்கிறேன் பாருங்க. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கிய போது பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் போட்டியிடக்கூடாது என்று வரையறை செய்த அரசு. அவர்களுக்கு என்ன இடஒதுக்கீடோ 3 விழுக்காடுனா 3.5 3.5 இருந்துடணும் என்று வரையறை செய்த தமிழ்நாடு அரசு அருந்ததியர்களுக்கு மட்டும் 3% போக மீதமுள்ள 15%த்திலும் போட்டியிடலாம். எப்படி இருக்குது? அந்த 3% கொடுத்தாச்சு, 3 விழுக்காடு கொடுத்தாச்சு. அது போக மிச்சம் இருக்கிற 15லையும் போட்டியிடலாம். அந்த போட்டியிடும் போது அருந்ததிய மக்களுக்கு முன்னுரிமை, ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ். இத நல்லா என் தம்பி தங்கையில் கவனிச்சுக்கணும். முன்னுரிமை கொடுக்கணும். இந்த பொது போட்டியிலையும் அவர் வருவாரு. அது போக அவருக்கு தனியா இருக்குது. அவர் எப்படின்னா, அவர் வீட்டுல அவருக்கு குடும்பத்துக்கு வேண்டியது சமைச்சு வச்சிட்டாரு. ஆனால் நாங்க இந்த ஊருக்கு சமைச்சிருக்கோம்ல, அதுலயும் வந்து அவர் எடுத்துக்கிடுவார். எப்படி புரியுது அவங்களுக்கு நான் சொல்றத? முன்னுரிமை. இப்ப அவங்க நம்ம எல்லாம் சாப்பிடக்கூடாது, அவருக்கு கொடுத்துட்டு மீதி இருந்தா சாப்பிடணும். அது என்ன பேரு? ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ். ஆங்கிலத்துல, தமிழ்ல முன்னுரிமை. விளங்குதா? இதனால என்னென்ன பிரச்சனை? இந்த பாரு பிரச்சனை, இந்த பாரு பிரச்சனை பாரு, இந்த பாரு படிக்கிறேன் பாரு. முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த பாத்துக்க தம்பி தங்கச்சி, உனக்காக தான்டா கத்திக்கிட்டு இருக்கேன். வேர்த்திருச்சுரா, ரத்தம் வேர்வையா உருகி ஓடுதுரா, தொண்டை வரலுதுரா, டேய் நெஞ்சு வெடிக்குதுரா. இந்த பாரு கத்திரம் பாரா. டேய் 1933 இடம்டா மொத்தம். எது இந்த பாரா, அது என்ன இடம்? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், மாநகராட்சி நிர்வாகம். அதுல பாரா 1933 இடத்துல 3 விழுக்காடு வைத்திருக்கிற அருந்ததிய மக்களுக்கு 252 இடம்டா. வேலை வாய்ப்புல இத புறம் படிச்சா அவனுக்கு தலை சுத்த. அதனால இந்த இடத்தை மட்டும் சொல்றேன். 252 இடம். 15 மீதி 15 விழுக்காடு வச்சிருக்கிற பறையர், தேவேந்திரர், பழங்குடி மக்களுக்கு 212 இடம்டா. 15 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு 212, 3 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு 252. இது சமூக நீதி அல்ல, கொடிய அநீதி என்றுதான் இன்றைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் கத்திக் கொண்டிருக்கிறோம். இதை நல்லா விளங்கணும். இந்த பார், இங்க பார், நல்லா கவனி. ஆமா, அவர் ஏதாவது வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறான்னு சொல்லுவான், காலைல எழுதுவான் பாரு, இதை கூட சொல்ல மாட்டான். அதனால சொல்றேன், நல்லா கிட்ட வச்சு எடுப்பா. அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரியில் பழனியில தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரிப்பா. இந்த வரப்பா வேலை வாய்ப்புப்பா. எப்பா இளநிலை உதவியாளர் ஆதி திராவிடரிப்பா, அருந்ததிப்பா. அடுத்து பாருப்பா,
ஆய்வக உதவியாளர் ஆதி திராவிடர் அருந்ததிய பெண்ணுப்பா. அதுக்கப்புறம் பதிவரை எழுத்தர்ப்பா ஆதி திராவிடர் பெண்ணுப்பா. அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் ஆதி திராவிட பெண்ணுப்பா. எப்ப இங்க பாருப்பா, இங்க பாரு, ஒரே ஒரு இடம் தாப்பா இதுல ஆதி தமிழர், அது ஆதி திராவிடர் எசிப்பா. பறையருக்கு எனக்கு ஒரு இடம்பா, 4 இடம் அருந்ததி. 15 விழுக்காடு வச்சிருக்கிற நான் ஒரு இடத்துல இருக்கேன், 3 விழுக்காடு வச்சிருக்கிற அந்த மக்கள் 4 இடத்துல இருக்க. அவங்களுக்கு போக இந்த பாருப்பா, அடுத்து வாப்பா, இங்க பாருப்பா. எப்பா திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துல பாருப்பா, ஒரு பிசிப்பா கெமிஸ்ட்ரி, ஒரு சுவாலஜிப்பா எஸ்சி அருந்ததி இருப்பா, ஒரு பயாலஜிப்பா பிசிப்பா பேக்வேர்டுப்பா. அதுக்கப்புறம் பாருப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்சி அருந்ததி இருப்பா, பிசிக்ஸ் எஸ்சி அருந்ததி இருப்பா, அப்புறம் காமர்ஸ் எஸ்சி அருந்ததி இருப்பா. தம்பி 5 இடத்துல 4 இடம் அவங்க தான் வச்சிருக்காங்க. இங்க பாருப்பா, இன்னும் சொல்றேன் பாருப்பா, அப்புறம் நீ கொஞ்சம் கேட்டுக்கப்பா எல்லாத்தையும். இப்ப இதெல்லாம் என்னன்னு தெரியுமாப்பா? மொத்த சாப்பாடு என்கிட்ட இருக்குதுப்பா, நான் சாப்பிட்டு மிச்சம் இருந்தா உனக்கு போடுவேன்பா, எச்சி கஞ்சி ஊத்துவேங்கிறான்பா. இதாப்பா கதை. இப்ப நான் என்ன சொல்றேன், இது எந்த வழியில் சமூக நீதி? என்ன அருந்ததிய மக்களின் எண்ணிக்கை என்ன, அவங்களுக்கு உரியதை கொடு, ஆனா எனக்கு இருந்து கொடுக்காத, அங்கிருந்து வாங்கி கொடு. நான் என்ன சொல்றேன், அது எப்படி கொடுக்கிறது, எங்கிருந்து வரும், எப்படி? எக்கனாமிக்கலி பேக்வர்ட், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் என்று எப்படி 10 விழுக்காடு இடஒதுக்கீடை ஒதுக்கினீர்களோ, இடப்பகிர்வை கொண்டு வந்தீர்களோ, அப்படி எக்கனாமிக்கலி சோசியலி பேக்வர்ட் எனக்கும் கொடு. இதாங்க இருக்கிறது. அப்ப அந்த 3 விழுக்காடை அங்கிருந்து கொடு, பொதுவிலிருந்து கொடு, என்னிடத்தில் இருந்து உள்ஒதுக்கீடு கொடுக்காத. இதுதான் உங்க பிள்ளைகளினுடைய நிலைப்பாடு, கோட்பாடு எல்லாம் விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ இதுக்கு மேல எதிரா இருக்கும், கதிரா இருக்கும்னா நீ என்ன வேணா நினைச்சுக்க. இதுதான் உண்மையான நிலை. நீ இப்ப என்ன செய்யணும், பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கலி பேக்வர்டுக்கு எப்படி 10 விழுக்காடு கொண்டு வர முடிஞ்சதோ, பாட்டாளி மக்கள் அவர்களுக்கு எப்படி நீ 10.5 ஒதுக்க முடிஞ்சதோ, இஸ்லாமிய மக்களுக்கு எப்படி 3.5 கொடுக்க முடிஞ்சதோ, அதுபோல பாதிக்கப்பட்டு நிற்கிற பறையர், தேவேந்திரர், பழங்குடி மக்களுக்கு நீ என்ன பண்ணணும், இழந்த 3 விழுக்காடை திருப்பி கொண்டாந்து வைக்கணும். இதான் எங்க நிலைப்பாடு.